மார்கழி மாதம் வந்தாலே காலையில் பெண்கள் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவதால் அந்த வீட்டில் கடன் தொல்லை, நோய்கள் நீங்கி வீடு சுபிட்சமாக இருக்கும் என்பது ஐதீகம். கோலம் இடுவது ஒரு சிறந்த உடற்பயிற்சி மற்றும் யோகாசனம். கால் கட்டை விரலை ஊன்றி கையில் உள்ள கட்டை விரல் மற்றும் ஆட்காட்டி விரலை பயன்படுத்தி கோலமிடும் பெண்களுக்கு கர்ப்பப்பை நரம்புகள் சீராகி சுகப்பிரசவம் நடக்கும் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியம். மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலமிடுவது உடலுக்கு ஆரோக்கியம் என்பது அறிவியல் உண்மை. அந்த மார்கழி மாத பிறப்பை மங்களகரமாகவும் மகிழ்ச்சியூட்டும் மாதமாகவும் மாற்றிடும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பொன்னங்குறிச்சியில் 30 வகையான வண்ணங்களில் கோலப்பொடிகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் அருகேயுள்ள பொன்னங்குறிச்சியில் குடிசை தொழிலாக கோலப்பொடி தயாரிப்பு நடக்கிறது. குஜராத்தில் இருந்து வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் வரவழைக்கப்படுகின்றன. இயந்திரங்கள் மூலம் அரைத்து தரம் பிரித்து பின்னர் தனியாக வண்ண கலவைகள் சேர்த்து பதப்படுத்துகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கோலப்பொடி தயார் பண்ணுவேன். கலர் கோலப்பொடி மட்டும் இல்லாமல் 9 நவகிரகங்களையும் கணக்கு பண்ணி போடுவேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டானது, திங்கட்கிழமை சந்திரனுக்கு உண்டானது, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உண்டானது, புதன்கிழமை புதனுக்கு உண்டானது, வியாழக்கிழமை குருவுக்கு உண்டானது, வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உண்டானது, சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உண்டானது. இது போக ராகு கேது, இந்த 9 நவகிரகங்களும் நம்மகிட்ட உண்டு. எல்லா ஆலயத்துக்கும் போவோம். திருச்செந்தூர், திருநெல்வேலி, நெல்லையப்பர், கேரளா பத்மசாமி கோவில், அனைத்து ஆலயங்களுக்கும் ஓமத்துக்கு யக்கியத்துக்கும் முக்கியமாக போகும். அது போக வெள்ளி செவ்வாய் சுப காரியங்களுக்கு அனைத்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. இது மார்கழி மாதம் வரக்கூடிய மாதம், மார்கழி மாதம் ஆண்டாள் கூடிய மாதம்னாப்புல கொஞ்சம் அதிகமாக போகும். 30 கலர் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனி குவாலிட்டி. சொந்தமாகவும் கல்பொடி வாங்கி விரவி போடுவோம். அது போக குஜராத்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியும் செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பத்தில் வேலை பார்க்கு. நான் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்கு. சென்னையில் தொட்டு கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும். இது போக எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கோலமே போடக்கூடாது, ஃபைன் கட்டி, அதை கஸ்டோர் நடந்ததுனா கூட ஃபைன் கட்டி 24 மில்லியன் ஃபைன் கட்டி கோலம் போடுறாங்க பிராமின்ஸ். இந்த கோலத்தில் அவ்வளோ ஒரு பொருள். இந்த கோலம் வந்து ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு பொருளே கிடையாது. அந்த காலத்தில் கோள்களை பிடின்னா கோலப்பொடி போடணும். கோலப்பொடிக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா 9 கோள்களை பிடின்னு தான் போடும். நம்மளுடைய கரும பாவ கிரகத்தை போக்கக்கூடியது இதுதான். காலையில் ஒரு பெண்ணை எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சுன்னா அந்த வீட்டில் மூதேவி போகும், சீதேவி வரும், மங்களம் உண்டாகும். அந்த வீட்டில் லட்சுமி கடாசம் கிடைக்கும், ஒரு சுபிட்சம் கிடைக்கும், ஒரு நோய் வராது, ஒரு பிணி வராது, செய்யும் தொழில விருத்தி கிடைக்கும். ஆஃபீஸ் உத்தியோகமோ தினக்கூலியோ யாராக இருந்தாலும் சரி 10 ரூபா வீட்டில் மிச்சம் இருக்கும். இந்த கோலம் போடுறதுனால அவ்வளோ பெரிய வித்தியாசம் உண்டு. ஒன்று இது போக இன்னொரு அந்த காலத்துல 10 பிள்ளை பார்த்தாலும் சுகப்பிரசவம் தான். இப்போ ஒரு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இது காரணம்னு கேட்டிங்கன்னா காலில் எஞ்சி சிக்கரில் ஓட்டாமல் இந்த கட்டை வரலையும் கால் கட்டை வரலையும் ஊனி கோலம் போட்டால் அது ஒரு யோகா. அந்த கர்ப்பப்பையில் உள்ள நரம்புகள் வந்து கிளியர் ஆகும். அவள் 10 பிள்ளையை பார்த்தாலும் சுகப்பிரசவம் தான். ஆக மொத்தம் இது ஒரு வைத்திய குணம். இதுதான் அந்த காலத்து பெரிய ஆளுக்க கோலம் போடுறதுக்கு கட்டாயமாக சொன்ன காரணம் அதுதான். இதை பயன்படுத்தினா இப்போ எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு ஃபேமிலிக்கும் சிஸ்டர் போட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பெண்களுக்கும் மாதவிடாய் கரெக்டான போகும். இந்த கோலம் போடுறதுல அவ்வளோ ஒரு சயின்டிஸ்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு யோகா இருக்கு. இந்துக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்டின், முஸ்லீம் யார் எந்த மதத்தினரும் போடலாம். அது ஒரு உடற்பயிற்சி, அவ்வளவுதான். கோலப்பொடிகள் 100 கிராம், 150 கிராம், 1/4 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ அளவு பாக்கெட்டுகளில் 5 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள மார்க்கெட்டுகள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். வீடுகள் மட்டுமின்றி நெல்லையப்பர் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில், திருமண விழாக்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் கோலப்பொடிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. காலப்போக்கில் குறைச்சிக்கிட்டே வராங்க. குறைக்காம தயவு செய்து காலைல சாணி தெளிச்சு, மஞ்சளை தெளிச்சு, சாணி மஞ்சள்லாம் கிருமி நாசினி, எந்த கொரோனாவும் நம்மளை தொடாது. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் இதில் இருக்கு. அதெல்லாம் மறுபடியும் நிப்பாட்டி மறுபடியும் நாடு நல்ல நாடாக இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் மஞ்சளை தெளிங்க, சாணியை தெளிங்க, கோலத்தை போடுங்க. நீங்களும் நல்லா இருப்பியா, நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும், எல்லாரும் சேமமாக இருக்கும். கோலப்பொடியை சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் லட்சுமி கடாசம் கிடைக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்ய பொருள். மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பா தாத்தா அந்த அந்த இதுக்கு பேயாச்சுன்னா மாதிரி நம்ம எல்லாரும் சுபிட்சமாக 100 வருஷம் வரைக்கும் நிம்மதியாக வாழலாம். நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல், ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு ரகசிய பொருள் அந்த கோலப்பொடியில் இருக்கு.
அந்த பெண்களுக்கு அந்த கட்ட விரல காலில் எரிஞ்சதும் டச் ஆகணும். இதுதான் இதனுடைய விதி. சிக்கரில் ஒட்டாயங்க எந்த குணமும் கிடையாது, அழகு மட்டும்தான். கைனால கோலம் போடுங்க, அதில் தான் உங்களுக்கு ஒரு யோகா இருக்கு. இது சாதாரண நம்ம முன்னோர்கள் மட்டும் இல்லை, சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் கூட சொன்ன வாக்கியமே இதுதான். அவங்க தான் இதை கொடுத்தது. அக்ரகாரத்தில் போய் பாருங்க, இன்னைக்கு திங்கக்கிழமைன்னா சந்திரனுக்கு ஓடிய கலர் தான் போட்டிருப்பான். எல்லா கலரும் வீட்டு வாசலில் போடாதீங்க, அது உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு திங்கக்கிழமையா சந்திரனுக்கு உண்டான கலரை போடுங்க. இன்னைக்கு புதன்கிழமையா புதனுக்கு உண்டான கலரை போடுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா சுக்கிரனுக்கு என்ன கலர் அதை போடுங்க. இப்படி 9 நவகிரகங்களுக்கும் 9 விதமான கலர் வச்சிருக்கேன். அந்த 9 வகைகளை ஃபாலோ பண்ணி போட்டீங்கன்னா உங்க வீட்டுல எந்த கிரக தோஷமும் வராது. ஆணும் பெண்ணும் பிள்ளைகள் எல்லாம் சுபிட்சமா இருக்கலாம். சாதாரண கோலப்பொடி மட்டுமின்றி நவ கிரகங்களை மையப்படுத்தி 9 விதமான வண்ணங்களில் பொடிகளை தயாரிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும், திங்கள் சந்திரனுக்கும், செவ்வாய் முருகனுக்கும், புதன் புதனுக்கும், வியாழன் குருவுக்கும், வெள்ளி சுக்கிரனுக்கும், சனி சனீஸ்வர பகவானுக்கும் உகந்த நிறங்களில் கோலப்பொடிகள் உள்ளன. முறைப்படி ரூல்ஸ் படி பார்த்தா பச்சரிசி மாவுல உள்ள கழிவுகளை தான் போடணும். அது காலையில நம்ம போடும் போது 108 எறும்புகள் சாப்பிடும். நம்ம 108 எறும்புகள் தானம் பண்ண விஷயமோ. ஆனா காலப்போக்கில் அது கெட்டு போயிடும், வீச்சம் அடிக்குன்னு சொல்லி கல்லு புடிய வாங்கி பிரிச்சு அதை சுண்ணாம்பு பவுடர் எடுத்து அதுல உள்ள கழிவுகளை இந்த இதை போடுதோம். இது கெட்டு போகாது. ஆனா இதை விட குணம் அதுதான். இது கூட நீங்க கொஞ்சம் வீட்டுல உள்ள மிக்சியில போட்டு 100 அரிசி மாவு திரிச்சு கலந்து போட்டீங்கன்னா அந்த எறும்பு அந்த மாவு மட்டும் எடுத்துட்டு போகும். அதுலயே உங்களுக்கு புண்ணியம் வரும். இதுதான் விஷயம். அப்படி கலந்து போட்டு டெய்லி செய்யுங்க. டெய்லி 108 ஜீவராசிக்கு தானம் பண்ணது சமம். உங்களுடைய பாவக்கர்மம் உங்களை தீண்டாது. நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கோலம் இடுவது ஒரு நல்ல உடற்பயிற்சி. இந்த கோலப்பொடியுடன் அரிசி மாவையும் கலந்து கோலம் போட்டால் எறும்புகள் போன்ற ஜீவராசிகளுக்கு உணவளித்த புண்ணியம் கிடைக்கும் என்கிறார் அழகர்.